ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சு பந்தியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆசையாக ஒரு டிஷ் எடுக்க போறா. அப்போ மாப்பிள்ளக்காரன் கையை தட்டி விட்டு அதை சாப்பிடாத இதை சாப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு மூஞ்சி எல்லாம் மாறிடுது. ஒரு டைம் நல்லா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வெஜிடேரியன் சொல்லி இவனும் வெஜிடேரியனாவே மாறிடுறா. இருக்கும் செகண்ட் இயர் ஆனிவர்சரி வருது. அதுல வந்து பூரி சப்ளை பண்றாங்க. இவன் போய் பூரி சாப்பிடலான்னு போகும்போது பூரி காலியா இருக்கு. அப்ப அந்த சப்ளையர் சொல்றான் அந்த மேடம் தான் 7 பூரி சாப்பிட்டாங்கன்னு. இவனும் போய் ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஆமா நான் தான் சாப்பிட்டேன்னு ஒரு மாதிரியா பாக்குறான். அந்த பொண்ணு பூரி எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுறா. இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போது டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுன்னு சொல்றாங்க. இதை வந்து ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்றா. அவன் முட்டை தான் சாப்பிடணும் இல்ல வேற எதாவது சாப்பிடலாம்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அவனுக்கே தெரியாம முட்டையை ஒளிச்சு வச்சு சாப்பிடுறா. இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே வெஜிடேரியனா இருக்காங்க. இந்த பொண்ணு சாப்பிட்ட முட்டை ஓட எடுத்துட்டு வந்து வச்சு இந்த பொண்ணு பேரை சொல்லாமலே வான் பண்ணி அமுச்சு விடுறாங்க. வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சி நீ தான் சாப்பிட்டியான்னு கேட்கும் போது ஆமா நான் ஒல்லியா இருக்கேன்லாம் சாப்பிடல எனக்கு பிடிச்சிருக்கு என் வீட்டுல நான் சாப்பிடறதுக்கு என்ன மோதி என் வீடு அவன் சொல்லிடுறான். இந்த பொண்ணு எல்லா முட்டையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில கொட்டிடுறா. ஹீரோயின் ரொம்ப வெறுத்து போயிருக்கா. அப்ப வீட்டுக்காரனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு கூட்டத்துக்கு நடுவுல ஹீரோயின் ஒரு பிளேட் ஃபுல்லா நான் வெஜிடேரியனை வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு.